இப்பயாவது அவ வீட்ல ஒழுங்கா வேலை பார்த்துட்டு கிடக்காளா இல்லன்னா வேற எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளான்னு தெரியலையே. தாந்தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட பார்த்தா. ஏதோ நான் போய் புத்திமதி சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு பரவாயில்ல ஒரு போனும் இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கும் போட்டு கேட்க பயமா இருக்கு. எங்க நான் போன் போட்டு எம்மா நாங்க வந்துட்டுமா பாலோன்னு தோணுது. அங்க என்ன நடக்குனே தெரியலையே. நல்லபடியா அவ சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்க ஒழுங்கா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். இந்த பிள்ளை விவரம் கெட்ட தனமால நடந்துக்கிறியா? அதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. எந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம இருக்கணும். எம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பெரியதரே நேத்து ராத்திரி வீட்டுக்கு வரவே இல்ல. ஆமாம்மா நைட்டு வர முடியல, அதான் இப்போ காலையில வந்தேன். இன்னைக்கு ராத்திரியும் வீட்டுக்கு வர முடியாதுமா. எதுக்கு பெரியதரே? முக்கியமான மீட்டிங் இருக்குமா. மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே ஆபீஸ்லயே படுத்துக்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன். பெரியதரே எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி வீட்டுக்கு வந்துரு. இல்லம்மா தோட்டத்துல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து படுக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதனால நான் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டேன். மீட்டிங் எவ்வளவு நேரம் நடக்கும்னே தெரியாது. 12-1 மணி வரையும் நடக்கும். அவ்வளவு நேரமா நடக்கும்? ஆமாம்மா, அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இவ்வளவு தூரம் வர்றது கஷ்டம். அது மட்டும் இல்லாம தோட்டத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து படுக்க முடியல. நீ நேரா இங்க வா, அம்மா சமைச்சு வைக்கேன். வேண்டாமா, உங்களுக்கு கஷ்டம் எதுக்கு? நான் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டேம்மா. சரி போய் பியான் ஒரு வழி சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா ஆபீஸ் பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். ஹோட்டல்லையா? தோட்டத்து வீட்ல தான் போய் சாப்பிடுவா? இல்லம்மா அங்க போனா டைம் ஆயிரும். நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். இப்படி இருந்தா என்னப்பா அர்த்தம்? அந்த சாரஜாவை இங்க வர சொல்ல வேண்டியதானே? வேண்டாம்மா, சரோஜா அங்கேயே இருக்கட்டும். அவ இருந்தாதான் தம்பிக்கு துணையா இருக்கும். நான் பாத்துக்கிறேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிடாதுப்பா, அதுக்கு தான் சொல்லியேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். டைம் இருந்தா தோட்டத்துக்கு போய் அங்க சாப்பிட்டுட்டு வரேன். இல்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க எனக்காக எதுவும் செஞ்சு வைக்காண்டாமா. நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். சரிப்பா, நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்கு அன்னைக்கு அவசர அவசரமா சில்பா வீட்டுக்கு போனீங்க? அத்தை என்னம்மா சொன்னாங்க? அது ஏன்பா கேட்க, உன் தங்கச்சி ஒழுங்கா வீட்ல வேலை செய்ய மாட்டேங்களாம். அதான் கூப்பிட்டு வச்சு சொன்னாவே, இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாவே. நான் தான் புத்திமதி சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி திமிரெட்டு வேலை செய்யாம இருந்தா வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்காவப்பா. அம்மா எப்படிம்மா அவங்க அப்படி சொல்லலாம்? கட்டி கொடுத்த பிள்ளைய எப்படி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லலாம்? இவ ஒழுங்கா இருக்கணும்லப்பா. ஒரு வேலையும் செய்யறது கிடையாது, அதனால போய் படுத்துக்கிட்டியாலாம். அவியலுக்கு கோவம் வரதானே செய்யும். அதான் அப்படி சொல்லியாவ. நான் புத்திமதி சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். இனி என்ன நடக்குன்னு பாப்போம். ஆனா பெரியதோட ஒரு விஷயம். என்னதுமா? இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கப்பா. இப்போதைக்கு தெரியாண்டா. அவியலுக்கு தெரிஞ்சா தாம் தூம்னு கத்துவாவே. நான் போய் சமாதானப்படுத்தி விட்டுட்டு வந்துட்டேன். சீல்பாவோ இனி வேலை செய்யன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு மேல அங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கேன். அதனால இப்போதைக்கு உங்க அப்பாட்ட இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடாதப்பா. சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. உன் தங்கச்சியை பத்தி தான் தெரியுமே, அவ நல்லா சாப்பிடுவாளே. அதுக்கு கூட அவிய குறலாம் சொல்லல. எவ்வளவு நாளும் சாப்பிட்டுட்டு போட்டாலும் வீட்டுல மட்டும் வேலையை பார்க்க சொல்லுங்கன்னாவே. அதான் அவளுக்கு எடுத்து சொல்லி விட்டுட்டு வந்தேன். சரிம்மா, நான் இப்போ ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். நைட்டு வர மாட்டேன், நாளைக்கு காலையில தான் வருவேன். சரிப்பா, போயிட்டு வா. அந்த குமரி ஒழுங்கா என் வீட்டுல இருந்திருந்தா இவன் எந்நேரம் ஆனாலும் ஒழுங்கா வீடு வந்து சேருவான். இவன் அங்க போய் கிடக்கிறதுனால தான் இப்ப பிரச்சனையே. என் மவனும் அங்க போகணுமா இங்க போகணுமான்னு தெரியாம நான் அங்கேயே இருக்கேங்க. இப்படி ஹோட்டல்லையே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? துருமா மெலிஞ்சு போயிருவான். அந்த குமரி மட்டும் தோட்டத்து வீட்டுல போய் உட்காந்துட்டு ஒரு வேலையும் செய்யாம தின்னுகிட்டு இருக்கா. என் மவன் இவளால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல தோட்டத்துக்கு போய் அவளோட சத்தம் போடணும். அப்பதான் சாரிப்பட்டு வருவாள்வே. அந்த நெட்ட மாதிரியான பூச்சனை கையோட கூட்டிட்டு போயிட்டா. இந்த சாரஜாவாது ஒழுங்கா இங்க கடந்து பூச்சனுக்கு சோறாக்கி போட்டா என்ன? இவளும் அங்க ஓடிவிட்டா. பாவைய மாவே ஹோட்டல்ல திங்கங்க. எவ்வளவு ஒருத்திய முதல்ல வீட்டுக்கு வர வைக்கணும், அதுதான் நல்லது. டோப்பமண்டே சும்மா வெட்டியே உட்காந்துட்டு இருக்கியா? சமைக்க வேண்டியதானே? ஆமா, நான் மட்டும் தான் வெட்டியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ கலெக்டர் வேலை பார்த்துட்டு இருக்க பாரு. கேட்க வந்துட்ட கேள்வி. டோப்பமண்டே சமைக்க வேண்டியதானு சொன்னது ஒரு பெரிய குத்தமா உனக்கு? சமைச்சா தானே சாப்பிட முடியும். சரி அதை விடு. இன்னைக்கு என்ன சமையல்? சொன்ன நீ சமைச்சிருவியோ? இல்ல டோப்பமண்டே, என்ன சமையல் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கியா, அதுக்கு தகுந்த மாதிரி என்னைய தயார்படுத்திக்கிடுவேன். இதுல தயார்படுத்ததுக்கு என்ன இருக்கு? பூ வச்சு பொட்டு வச்சு சேலை கட்டிட்டு தயாராவியோ? தயாராகிறதுனா அது இல்ல டோப்பமண்டே, மனசளவுல தயாராகிறது. ரொம்ப ஹைலைட்டா சமைச்சான்னு வச்சுக்கியா சந்தோஷத்துல இருப்பேன்.
என் மனசும் உடம்ப தயாராயிரும். ரொம்ப சிம்பிளா சமைச்சான்னு வச்சுக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிடுவேன். நீ தயிராவு தாயாராவு, சமையல் என்னன்னு எனக்கே தெரியாது. தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, நான் சரோஜினி கூப்பிட்டு கேட்டிருப்பேன். சரோஜினி, எவ்வளோ சரோஜினி? அந்த வாருக்கா. எவ்வளோ எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டு கிடக்குறிய, என்ன பண்ணுவா? அடுப்படி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. இனி சமைக்கணும்ல, அதுக்கு தான். ஓ அப்படியா, தயாராகிட்டு இருக்கியோ? ஆமா, இன்னைக்கு என்ன குழம்பு? சரோஜினி தெரியாதுன்னு சொல்லு. ஏக்கா அப்படி சொல்லியா கிட்ட சொன்ன என்ன? நெட்ட மாதிரிக்கா இப்பதான் அரிசி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். பருப்பு குழம்பு வச்சுட்டு பாவக்காய் பொரியல் பண்ண போறேன். என்னது, பருப்பு குழம்பு பாவக்காய் பொரியலா? அதெல்லாம் ஏத்துங்க, நல்லா இருக்காத, கசந்தெல்லாம் கிடக்கும். கசப்பு இல்லாம சூப்பரா சமைப்பேக்கா, நல்லா இருக்கும். மாமாக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். மாமாக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு பிடிக்கணும்ல. பருப்பு குழம்புக்கு ஒரு கருவாடை பொரிச்சு வச்சீங்கன்னா சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். என் தங்கச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு தராளேன்னு பாரு, அதுவே பெரிய விஷயம். இதுல உனக்கு பிடிச்ச மாதிரி வேற சமைச்சு தரணுமா? ஏன் டோப்பம்டா, பிடிச்ச மாதிரி சமைச்சு தரக்கூடாதோ? பிடிச்ச மாதிரி சமைச்சா தானே சாப்பிட முடியும். ஏ சரோஜினி, கருவாடு இருந்தா பொரிச்சு வச்சிடான். பாவக்காய் உங்க மாமாக்கு பொரி, கருவாட்டை எனக்கு பொரி, உங்க அக்காளுக்கு எஞ்சார் காஞ்ச மிளகாய் எடுத்து பொரி. நெட்ட மாதிரியாக்கா கருவாடு இல்லையே. என்னது, கருவாடு இல்லையா? உனக்கு பச்சை மிளகாய் பொரிச்சு தருவ, தின்னி. டோப்பம்ட வந்ததுல இருந்து ஒரு கருவாடு இல்ல, மீன் இல்ல. இப்படியே வாழ்க்கை போச்சுன்னா என்ன வருது? நானே ஏற்கனவே குச்சி போல இருக்கேன், மெலிஞ்சு துரும்பு போல ஆயிட்டா என்ன பண்றது? அப்போ கருவாட்டை தின்ன மட்டும் ஊதிடுவியோ? ஊதுறனோ இல்லையோ, மனசு திருப்தியா சாப்பிட்டு இப்படியாவது இருப்பேன். என்ன மெலிஞ்சு போயிட்டேன்னா என்ன பண்றது? ஏ சரோஜினி, அப்படின்னா கறி மீன் ஏதாவது வாங்கிட்டு சொல்லி சொல்லக்கூடாதா? அது வந்து நெட்ட மாதிரியாக்கா ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கலான்னு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன எத்தனை நாள் காத்து கிடக்க வேண்டியிருக்கு? நீ தான் வியாழக்கிழமை வந்திருக்கு, வெள்ளி சனி 2 நாள் இருக்கு, அது வரைக்கும் காத்திருக்க முடியுமா? ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும். சரோஜினி, நீ இவ காலப்படி நான் தலை பிடிச்சிக்கிறேன். இழுத்துட்டு போய் கடல்ல போட்டு வந்துருவோம். அங்கதான் நிறைய மீன் இருக்கோ, தின்னுட்டு வருவா. வேண்டாக்கா, பாவம், அவளுக்கு நான்வெஜ் சாப்பிடக்க ஆசையா இருக்கான். நீ போய் கறியாவது மீனாவது வாங்கிட்டு வரியாக்கா? நான் வாங்கிட்டு வருவேன் பூ. ஆனா அந்த நெட்டச்சு கேட்டு நான் போய் வாங்க மாட்டேன். இல்லக்கா, எல்லாரும் தானே சாப்பிடுவோம், அதனால வாங்கிட்டு வந்துறான். ஏ டோப்பம்ட, நம்ம 2 பேரும் பொடி நிறைய போயிட்டு வந்துருவோம், வா. வாங்கிட்டாலும் வர முடியாது, அது வந்து வெயில்ல என்னால் நடக்கவே முடியாது. நீ வேணா போய் வாங்கிட்டு வா. நான் மட்டும் ஒத்தையில எப்படி போவேன்? என்னால முடியாத. அப்படின்னா என் தங்கச்சி என்ன செய்யலாம், அதை சாப்பிட்டுட்டு இதே கடை. டோப்பம்ட, காவலுக்கு வந்திருக்கேன். எனக்கு நல்ல கறி மீன்லாம் ஆக்கி போட்டா தானே காவல் காக்க முடியும். இப்படி பருப்பு குழம்பே பாவக்காய் தானே எப்படி காவல் காக்க முடியும்? ஒரே சோர்வா இருக்கும், மயக்கத்துல தூங்கிடுவேன். நீ ஒன்னும் காவல் காக்கண்டா, தின்னுட்டு நல்லா தூங்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க பாத்துக்கிடுவோம். சரோஜினி, வாங்கக்கா வாங்க. வாங்க ரோசப்பக்கா, என்ன தலையில பானையோட வந்திருக்கியே? ஏ டோப்பம்ட, அது பானையில தூக்குவாளி. பெரிய கண்டுபிடிப்பு தான். ரோசப்பக்கா தலையில என்னதுக்கா? அது வந்து சரோஜா, நான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சேன். அத்தை எல்லாருக்கும் சேர்த்து வச்சிருமானி நிறைய மீன் வாங்கி தந்தாவ. அதான் மீன் குழம்பு உங்களுக்கும் கொண்டு வந்து தந்துட்டு போயிடலாமேன்னு ஓடி வந்தேன். எனக்கு கொஞ்ச நேரம் போனா ரொம்ப வெயிலாவிரும். நானும் வேற அங்க வரவேற்கலாம் சோறு வாங்கி கொடுக்கணும். அதான் சரி, முதல்ல உங்களுக்கு குழம்பு தந்துட்டு போய் சோறை வடிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடலாமேன்னு சீக்கிரமா வந்தேன். ஐ, மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு. ஏய், என்ன நெட்ட மாதிரி மீன் குழம்புக்கு இவ்வளவு சந்தோஷப்படியா? ரோசப்பக்கம் அதையும் கேக்குறியா? காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து காஞ்சி போய் கிடக்கேங்கா. ஒரு கறி இல்ல, மீன் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு கருவாடு கூட இல்ல. அதான் மீன் நீ காதல கேட்டோடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். பரவச நிலையே அடைஞ்சிட்டேன்னு பாத்துக்கிட்டுங்களா? ரோசப்பக்கா பரவச நிலையில இருக்கலாம், தலையில ஊத்துங்க. அப்படியே நக்கி குடிச்சிரட்டும். நக்கி குடிக்க நான் என்ன நாயா? எப்படி சரோஜினி போய் தட்டை எடுத்துருவாடியா? நெட்ட மாதிரிக்கா தட்டு எதுக்குக்கா? என்ன சோறு பொங்கல் எல்லாம் பொங்கி தாரேன். தட்டை எடுத்து கொண்டு குடு, இல்லைன்னா செம்பு எடுத்து கொண்டு குடு. அதில் ஊத்தி குடிச்சிட்டு இருப்பா. நெட்ட மாதிரி வெறும் குழம்பெல்லாம் குடிச்சு விடாத. சோத்த பொங்கி தந்தோடனே ஊத்தி சாப்பிடு, நல்லா இருக்கும். ஐயோ, குழம்பு கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, சோத்த காணுமே. எவ்வளவு சரோஜினி, கஞ்சியாவது கிடக்கா? கஞ்சிலாம் இல்லக்கா, காலையில சாப்பிட்டாச்சு. ஷோ, குழம்பு பார்த்தோன்னே நாக்கெல்லாம் ஊறிட்டு கிடக்கு. ரோசப்பக்கா, இந்த குழம்பு கொண்டு வீட்டுக்குள்ள வைங்கக்கா. என்ன சொத்த நேரம் இதுல நின்று வாலியோட குடிச்சாலும் குடிச்சு விடுவா. சரி சரோஜனா, உள்ள கொண்டு வச்சிருக்கேன். ஏக்கா ஏன்ட்டு தாங்கக்கா, நான் கொண்டு போறேன். வேண்டாம் சரோஜினி, நானே கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கேன். வாங்கக்கா, நானும் சோறு தான் பொங்க போறேன். ஏ டோப்பாமண்ட, இதுல வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கியா? முதல்ல போய் சோத்த வச்சிருக்க கூடாது. குழம்பு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு சோறு திங்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். சோறு மட்டும் நின்று வச்சுக்க, இப்போ முதல்ல சாப்பிட்டுருப்பேன். எதுக்கு இப்படி பழக்கா நீ? என்ன சொத்த நேரத்துல என் தங்கச்சி சோறு வச்சு தரதான் போறா. குழம்பு குடிச்சிருட்டா சோத்த தின்றுட்டா, நீ தலைக்கில தான் இருக்கா. ஒரு நாள் சோத்தையும் மீன் குழம்பு கண்ணிலே பார்த்துருக்க மாட்டா. ஆமா, மீன் குழம்பு பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? சரி நீங்க உட்காரு, நான் உள்ள போய் சோறு வச்சுட்டால என்ன பார்க்க போறேன். இப்பதான் அவ இங்க இருந்து உள்ள போறா, அதுக்குள்ள உள்ள போய் சோறு வச்சுட்டாலான்னு பாரு. இங்க இருந்து ஒரு அடி நான் வந்து உள்ள போனேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். சோறு வெளியே வர வரைக்கும் நீ உள்ள போகக்கூடாது. எதுக்கு டோப்பாமண்ட? உள்ள போய் ரோசா பக்கம் கிடந்து குழம்பு குடிச்சுட்டீனா சோத்துக்கு எல்லாரும் என்ன ஊத்தி திங்குது. அதுதான் சொல்லி உள்ள போகக்கூடாது. வாங்க தே, வாங்க உட்காருங்க தே. இதுல எப்படி சும்மா கிடக்காத, தோட்டத்துல போய் வேலை பார்த்தாவது நாலு காசாவது வரும்ல.
ஏத்தே என்னை பாருங்க நான் நின்றுட்டு தான் இருக்கே தேய். நீ வாயை மூடு, நின்னுகிட்டு இருக்காளா நின்னுகிட்டு. சோம்பேறி மாதிரி இதுலயே இருந்துகிட்டு எப்ப சோறு வரும் காத்துட்டு இருக்காதானே. கேள்வி சரியா சொல்லுது எப்படி? இங்க பாரு சாராஜா, உன் புருஷன் இப்பலாம் ஒழுங்கா ராத்திரியானா வீடு வந்து தங்க மாட்டேங்க. இன்னைக்கு கூட என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? ராத்திரி வர மாட்டானா அங்கேயே படுத்துக்கிடுவானே. ஏன்னு கேட்டதுக்கு தோட்டத்துல போய் சாப்பிட வேண்டியிருக்கு, இங்க வந்து படுக்க வேண்டியிருக்கு, எனக்கு 2 வேலையா இருக்குங்க. நீ ஒழுங்கா வீட்ல இருந்திருந்தீனா அவன் அங்க போய் தங்குவானே. நான் வீட்டை சொல்லதானே செஞ்சேன். இங்க வந்து சாப்பிட்டுட்டு அங்க போய் படுத்துக்கிடுங்க நீ. இல்ல அங்க வரக்கு சங்கடமா இருந்தா இதுலயே படுக்க வேண்டியதானே. எதுக்கு அப்படி ஓடணுமா? அங்க போய் எதுக்கு தங்கணுமா? அவனுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியா? நீ ஒரு இடத்துல இருந்திருந்தா ஒழுங்கா ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல படுப்பான். நீ காட்டுக்குள்ள வந்து கிடக்காதனால அவன் வீடு தங்க மாட்டேங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஒழுங்கு மரியாதையா வேலைய பாரு. இல்லையா வீட்டுக்கு வந்துரு சொல்லிவிட்டேன். நான் வேலை செஞ்சு சம்பளம் கொண்டு வந்தா மட்டும் அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்படி தோட்டத்துல சும்மா கிடக்கிறதுக்கு நீ வேலை செஞ்சு சம்பளத்தை கொண்டு வா. அதுக்கு பிறகு நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நேட்ட மாதிரி உன்னையும் சேர்த்துதான் சொல்லியே. வேலை செஞ்சு சம்பளம் வரல, வீட்டுக்கு வந்துரு சொல்லிவிட்டேன். தோட்டத்துல வந்து சும்மா மாடு மாதிரி மியாண்டிக்கிட்டு திரிய வேண்டியது. ஒத்த பிராஜம் கிடையாது. இனியாதே ஒழுங்கா வேலையில பாருங்க சொல்லிவிட்டேன். அந்த குசுப்பு செல்லமாவும் வேலை செய்யாம உங்களுக்கு என்ன? நீங்களும் என்ன பெரிய கோடீஸ்வரியில வேலை செய்ய மாட்டீங்களா? தோட்டத்துல வந்து மகாராணியல் மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு சாப்பிட்டுட்டு கிடப்பாள்வலாம். நாளையில இருந்து வேலைக்கு வரைய சொல்லிவிட்டேன். எனக்கு வாரான சம்பளம் வந்தாகணும். எல்லாம் சந்திரு, என்னால ஒரே யோசனையா இருக்கா எப்ப பார்த்தாலும். வரியா படத்துக்கு போவோம். படம்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அஸ்வின். நானும் யோசிச்சு பார்த்துட்டேன், ஒரு ஐடியா கூட கிடைக்கலடா. எதுக்குல? அதான் அன்னைக்கு சொன்னேன்ல, ஆனந்த் அண்ணனை வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. குஷ்பண்ணிய அம்மாக்கு பிடிக்காது. மிச்சம் இருக்கிறது நானும் லக்ஷ்மண அண்ணனும் மட்டும்தான். லக்ஷ்மண அண்ணனையும் அம்மாக்கு பிடிக்காம பண்ணணும்டா. ஏலே, ரோசாப்பூ வேணியை பிடிக்காம பண்ண முடியாதா? ரோசா பண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்க மேல எந்த பழி போட்டாலும் அம்மா நம்ப மாட்டாங்க. சரோஜினி எப்படி சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் ரோசா பண்ணியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க மேல எந்த பழியும் போட முடியாது. ஏலே, மருமகளே நம்பும்போது மகனை நம்ப மாட்டாங்களா? அஸ்வின், அண்ணா மேல வீண் பழி போட வேண்டாம். அவரை தப்பான முடிவு ஏதாவது எடுக்க வைப்போம். என்ன முடிவுல? அதான் அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் காணாம போச்சுல்ல, அப்போ அண்ணா சுப்பிரமணி மேல தானே சந்தேகப்பட்டாரு. அது கூட அம்மாவுக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஆமா, அதே மாதிரி பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் அவன் மேல பழி போட போறியோ? இல்ல அஸ்வின், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்றேன். அண்ணா டக்குன்னு அவசரமா ஒரு முடிவு எடுத்துருவாரு. அது சரியா தப்பான்லாம் அவருக்கு தெரியாது. அவசரத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவாரு. அந்த மாதிரி நம்மளும் அவர் அவசரமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வைப்போம். அது அம்மாக்கு பிடிக்காத மாதிரி பண்ணுவோம். அப்பதான் அம்மா அவர் மேல சொத்து எழுதி வைக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? அவசர அவசரமா முடிவு எடுக்கறாரு, சொத்தையும் அவசர அவசரமா விற்ற போறாருன்னு எழுதி வைக்க மாட்டாங்க. கரெக்ட் அஸ்வின். 3 பேர் மேலேயும் எழுத முடியலன்னா லாஸ்ட் ஆப்ஷன் நான் தான் இருப்பேன். கண்டிப்பா சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை. எல்லா சொத்தையும் வித்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஏலே, உங்க அக்காக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல? அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆனா என்ன ஆவாட்டி எனக்கு என்னடா? அவங்க என்ன என் கூட பிறந்த அக்காவா? கல்யாணம் நடக்கலன்னு கஷ்டப்படுறதுக்கு. ஏலே, கூட பிறந்த அக்காவா இருந்திருந்தா? கல்யாணம் ஆகலையேன்னு ஃபீல் பண்ணியிருப்பேன். அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் முடிச்சிருப்பேன். ஏலே, அப்ப நீ அதனால பண்ணிருக்கணும். உன்னை யார் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண சொன்னது? இப்போ எதுக்குடா இதை பத்தி பேசிட்டு இருக்க? இங்க பார் சந்திரு, அடுத்தவங்களை கேட்டவங்களை ஆக்குறது மட்டும் முக்கியம் இல்ல, நீயும் நல்லவனா இருக்கணும். புரியல. ஏலே சந்திரு, உங்க அஞ்சலி அக்காக்கு நீ மட்டும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்க, கண்டிப்பா உங்க அம்மாக்கு உன் மேல நம்பிக்கை வந்துரும்டா. அதுக்கப்புறம் சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி தந்துருவாங்க. அப்படியா? ஆமால, லட்சுமண அண்ணன் தான் அவசரக்காரன்னு ஊருக்கே தெரியுமே. கண்டிப்பா அவர் பேருக்கு சொத்தெல்லாம் உங்க அம்மா எழுதி வைக்க மாட்டாங்க. இந்த ஆனந்தனே வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு. உங்க அம்மாக்கு கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா அவங்களே வீட்டுக்குள்ள எல்லாமே இப்ப வெளியே போயிட்டாங்க. அவருக்கு எழுதி வைக்க மாட்டாங்க. குஷ்பனியே சுத்தமா பிடிக்காது, அதனால அங்கேயும் சொத்து போகாது. நீ மட்டும் இந்த டைம்ல ஏதாவது ஒரு நல்லது பண்ணான்னு வச்சுக்கியா, சொத்து உன் பேருக்கு தான் எழுதுவாங்க. அஞ்சலி அக்காக்கெல்லாம் எப்படிடா மாப்பிள்ள பாக்குறது? அவங்களே நடிக்கணும்னு நடிச்சிட்டு திரியுறாங்க. கண்டிப்பா மாப்பிள்ள எல்லாம் பார்த்தாலாம் செட்டே ஆகாது. எந்த பையனுக்கும் அவங்களுக்கு பிடிக்காதுடா. இது ஏன் இப்படி இருக்குன்ட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க. ஏலே, இந்த அக்காவை பிடிக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாரு. தரகத்தை சொல்லி வச்சோ இல்லன்னா நீயே தேடி ஒரு மாப்பிள்ளை பாரு. உங்க அம்மாட்ட போய் அஞ்சலி அக்காக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொல்லு. கண்டிப்பா நீ நினைச்சு பெருமைப்படுவாங்க. உனக்கு சொத்து எழுதி வச்சாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. உங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் குடும்பம் உடையக்கூடாது, ஒன்னா இருக்கணும். எல்லார் மேலயும் அக்கறை படுற ஒரு பையன் இருக்கணும். லட்சுமணன் எல்லார் மேலயும் அக்கறை படுவாரு. ஆனா என்ன, அவர் கொஞ்சம் அவசரக்காரரு. அவசரமா முடிவு எடுத்துருவாரு. ஆனா நீ இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணனும்னா இதாண்ட ஒரே வழி. அஞ்சலி அக்காக்கு மாப்பிள்ளை பாரு. ரெண்டாவது ஆனந்த் அண்ணனை வீட்டுக்குள்ள சேர்க்க பாரு. டேய், நம்மளே கஷ்டப்பட்டு அவரை வெளியே அனுப்பியிருக்கோம். நீ என்னடானா உள்ள சேர்க்கணுங்கிற? ஏலே, இந்த மாதிரிலாம் பண்ணாதான் உங்க அம்மாக்கு உன்னை
புரியுது அஸ்வின். ஆனா அஞ்சலி அக்காக்கு எப்படி மாப்பிள்ளை பாக்குறதுன்னு தான் புரியல. அவங்களுக்கு யார் செட் ஆவா? அப்படியே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தாலும் அஞ்சலி அக்கா கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு தெரியலையே. ஏன்னா அவங்களே நடிக்கணும்னு சுத்திட்டு இருக்காங்க. யாருக்குன்னு ஒரு தடவை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க, அவங்களே வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஏலே, கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாவது. நீ முதல்ல ஒரு மாப்பிள்ளைய பாரு. அப்பதான் உங்க அம்மாக்கு உன் மேல நம்பிக்கை வரும், சொத்தும் உனக்கு வரும். சரி அஸ்வின்.